நல்லா சமைச்சாச்சு மை காட்ஸ். அக்கா சொன்ன மாதிரியே நல்லா வந்திருக்கு. எலே பேச்சுலர்ஸ் இந்தா வந்துட்டேன் ராசா. என்னவா மனம் மை காட்ஸ், என்னவா மனம். ஓ இதுக்கு பேரு தான் வாழைக்காய் சாதமா? ஏக்கா இதுக்கு பேரு தான் நான் பேச்சுல இருக்காது கண்டுபிடிச்சிங்களாக்கா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. இல்லை சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா மை காட்ஸ். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐம் நாட் அலோன் இஸ் ஹியர். பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி 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 இருக்கணும் மை காட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க மை காட்ஸ். நான் குச்சிங் டைஸ் சாப்பிட்டுக்கிறேன். கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. என்ன மை காட்ஸ் பார்த்து முடிச்சாச்சா? இப்போ நம்ம சமைக்க போலாமா? லாஸ்ட் வரைக்கும் நான் குச்சி மிட்டாய் சாப்பிட்டுதான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. எலே பேச்சுலர்ஸ் வந்துட்டேன். நாக்கில் எச்சி விடுற மாதிரி ஒரு ரெசிபியோட தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது. ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி இந்த மாதிரி கொதிக்க தான் நீங்கள் சாப்பிடணும். கூட யாரையும் வச்சுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய் கூட கிடைக்காது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழைக்காயை இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ரெடி பண்ணுறோம். அது என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் நல்லா ப்ரௌனாக வறுத்து சேர்த்துக்கோங்க, விச் இஸ் ஆப்ஷனல். இப்போ சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வாழைக்காயை தோல் உரிச்சு பிசைஞ்சு புட்டு மாதிரி ஆக்கி உள்ள சேர்த்துருங்க. இன்னொன்னு ரொம்ப கொதிக்க தான் இருக்கு கிழங்கு. சம்டைம்ஸ் எவ்வளவுதான் என் கை சூடு தாங்குதுன்னு நானே பார்த்துப்பேன். ஸோ வாழைக்காயை உள்ள சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடி 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பரட்டுங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இது நீங்க தயிர் சாதத்துக்கு பொரியலா கூட தொட்டுக்கலாம், இல்ல இதுலயே சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்க உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு எது கூட வேணாலும் செய்யலாம். அப்படியே செய்யும் போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். அக்கா சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சாச்சு. வாழைக்காய் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி மசாலா ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்துட்டு வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மை காட்ஸ். வேற என்ன, இப்போ சமைக்கலாம். சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்க ரெடியா மை காட்ஸ்? வாங்க சமைக்கலாம். சட்டி முன்னாடி எடுத்து வச்சாச்சு மை காட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. என்ன நல்லா காஞ்சிருச்சு மை காட்ஸ். உங்களுக்கு தெரியுதா போக என்ன நல்லா காஞ்சிருச்சு மை காட்ஸ். இப்போ வந்துட்டு என்ன போட சொன்னாங்க அந்த அக்கா? இப்போ சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். அப்புறம் உளுந்து வெடிக்குது. உளுந்து போட்டாச்சு. போட்டாச்சு போட்டாச்சு வெங்காயமும் போட்டாச்சு. இந்த லாலிபப்பு கரையிறதுக்குலாம் நான் வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாமான்னு பார்க்கலாம். ஒன்று மாற்றி பண்ணிட்டேன் மை காட்ஸ். வாழைப்பூவை போட்டுட்டு வெங்காயத்தை போடணும். பட் நான் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுட்டு வாழைப்பூ போட போகிறேன். இதில் ஒன்றும் அதிகமாக வந்துட்டு மாற்றம் கிடையாது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வாழைப்பூ போட்டுருவோம் அக்கா சொன்ன மாதிரி. இப்போ அந்த அரைச்சி வச்ச பொடியை போட்டுடலாம் மை காட்ஸ். அரைச்சி வச்ச பொடி போட்டாச்சு. இதில் வந்துட்டு வேற என்ன போட சொன்னாங்க? மஞ்சத்தூள்,
காஷ்மீர் மிளகாய் தூள். ஓகே, உப்பு. ஓகே, A few moments later. நல்லா விடாமல் வதக்கியாச்சு மை காட்ஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும், தெரியுதா எப்படி நல்லா மஞ்சள் சிகப்பாக வந்துருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அவங்க சொல்லலை, பட் கொஞ்சம் நெய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். ஓகே மை காட்ஸ், இப்போ அவங்க சொன்ன மாதிரி நல்லபடியாக இது பண்ணியாச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து சாதம் போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா சாதம் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு லாலிபப் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு சாதம் போட்டுக்கலாம். இது போய் போட்டு வந்துட்டு குப்பையில். ஓகே மை காட்ஸ், இப்போ சாதத்தை போட்டுருவோமா? ஓகே 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 ஓகே. நல்லா கிண்டி விட்டுருவோம் மை காட்ஸ். நல்லா சமைச்சாச்சு மை காட்ஸ். அக்கா சொன்ன மாதிரியே நல்லா வந்திருக்கு, மனமும் நல்லா மணக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக நெய்யும் சைட்டாக கலந்துருக்கேன், அதனால கொஞ்சம் நல்லாவே மணக்குது. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் மை காட்ஸ். மை காட்ஸ் நல்லபடியாக சமைச்சாச்சு. நம்ம வந்துட்டு சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அவங்க வந்துட்டு நீல மிளகா போட்டாங்க, நம்ம குண்டு மிளகா போட்டிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்குது, ஏன்னா மனமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு இது பண்ணிடலாம் மை காட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் மை காட்ஸ். கஷ்டப்பட்டு சமைச்சிட்டேன், இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். உங்களுக்கு தெரியும், நல்லா சிவப்பாக மஞ்சளாக நல்லா கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே மை காட்ஸ், மனமே அந்த கொஞ்சம் நெய் விட்டதுக்கும் அதுக்கும் அப்படி நல்லா மணக்குது மை காட்ஸ். வாழைக்காய் சாதம் ஜேஸ் மை காட்ஸ். சாப்பிடலாமா? வேற லெவல் மை காட்ஸ். ஒன்றே ஒன்று தான், இந்த மிளகா இருக்குல்ல, இங்கே தொங்குது பாருங்க மிளகா. இந்த மிளகா வந்து எக்ஸ்ட்ரா போட்ட மை காட்ஸ். அது லைட்டாக உரைக்குது, எக்ஸ்ட்ரா உரைக்குது. ஆனால் வேறு எல்லாமே கரெக்டாக இருக்குது மை காட்ஸ். சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்யலாம், இப்போ பண்ணதை பார்த்து கூட செய்யலாம். ஆனால் மிளகா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஓகே மை காட்ஸ், நல்லா இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உரப்பு கூடிடுச்சு. எனக்கு ஓகே உரப்பு, பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு மை காட்ஸ். இந்த என்ன சொல்கிறது, இந்த கீரை சாதம் அந்த இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதோட கொஞ்சம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மை காட்ஸ். அந்த பருப்பு போட்டது எல்லாமே வந்துட்டு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டோம்ல, அந்த எல்லாமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மை காட்ஸ். பொய்லாம் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். நான் வந்துட்டு நல்லா இல்லைன்னா நிஜமாக நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இது நானாக சமைச்சது கிடையாது, இன்னொருங்க வீடியோ பார்த்து சமைச்சதுனால அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை மை காட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்படி இந்த அக்கா ஒன்று வந்துட்டு முன்ன பின்ன தான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கரண்டு போயிருச்சு மை காட்ஸ், கரண்டு போயிருச்சு. ஓகே மை காட்ஸ், கரண்ட் வந்தோடனே நான் இருக்கிற இடமாச்சும் தெரியுதா தெரியலன்னு நினைக்கிறேன். கரண்ட் வந்தோடனே ஆரம்பிக்கிறேன் மை காட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டுறேன், ஓகேவா? நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன். எப்படியும் கரண்ட் இன்னும் ஒரு 1 hour கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு எனவும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. 6.5 hours later. மை காட்ஸ், நான் சாப்பிட்டதை கூட ஒழுங்கா காட்ட முடியாம போச்சு. வருத்தமா இருக்கு மை காட்ஸ், வருத்தமா இருக்கு. கரண்ட் இப்போதான் வந்துச்சு மை காட்ஸ். கரண்ட் வந்தோடனே உங்ககிட்ட வந்துட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மை காட்ஸ். சாப்பாடு நல்லபடியா சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஒய்யாம சொல்ல. நிஜமாவே நல்லா இருந்துச்சு மை காட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக சொல்லுங்கள். கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா குண்டு மிளகா போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த இது வந்து கூடிடுச்சு, உரப்பு வந்து கூடிடுச்சு. மற்றதெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு மை காட்ஸ். ஸோ மை காட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். முடிஞ்சதை சொல்ல தெரிஞ்சதுக்கு லைக் தட்டி கமெண்ட்ல கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மை காட்ஸ். பை பாய்.